தொடர்ந்து நம்ம கலாத்திய நிருபத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தொடங்கணும். கலாத்திய நிருபத்தில் முதல் செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். கடவுளின் மீட்பின் திட்டம் என்கிற செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த மீட்பின் திட்டம் ஏன் தேவை? இந்த மீட்பின் திட்டம் எப்படி நிறைவேற்றப்பட்டது? இந்த மீட்பின் திட்டத்தின் ஆரம்பம் என்ன? இந்த மீட்பின் திட்டத்தின் விளைவு என்ன என்பதை குறித்து முதல் செய்தியிலேயே நாம் பார்த்தோம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் பரிசுத்தர். அவர் எப்பொழுதும் பரிசுத்தத்தில் அவர் ஒரே மாதிரியாக தான் இருப்பார். அவருடைய குணாதிசயம், பரிசுத்தர் என்பது அவருடைய குணாதிசயங்களில் ஒரு மேன்மையான குணாதிசயம். அவர் பரிசுத்தர் என்று சொன்னால் அவர் பாவம் செய்யாதவர், அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்திற்கான தண்டனை கொடுக்கிறவர். அவர் பரிசுத்த தேவன். ஆனால் மனிதர்களாகிய நீங்களும் நானும் ஆதாம் முதல் இன்றைக்கு பிறக்கிற குழந்தை வரைக்கும் பாவத்தில் பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிற மனித குலத்திலே நாம் பிறந்து வாழ்ந்திருக்கிறோம். எனவே பாவியான ஒரு மனிதன் பரிசுத்தமான தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. தேவன் நம்மை பார்க்கும்போது நித்திய நரகத்திற்கு ஏதுவாக தான் பார்க்கிறார். நம்மை மீட்க வேண்டுமானால் பரிசுத்தமுள்ள ஒரு மனிதர் வேண்டும். அந்த பரிசுத்தமுள்ள மனிதர் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன். அதனால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் ரட்சிப்பின் திட்டத்திலே தீர்மானித்ததன்படி கடந்த 2000 வருஷங்களுக்கு முன்பு அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். தேவனுக்கு சமமாக இருந்த கிறிஸ்து பாவிகளாகிய நமக்காக அவர் சிலுவையிலே மரிக்கும்படி அனுப்பப்பட்டார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்முடைய பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய எல்லா விதமான காரியத்தையும் அவர் செய்து முடிச்சுட்டு பரலோகம் போயிருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். அப்போ இந்த மீட்பின் திட்டம் எப்போ தீர்மானிக்கப்பட்டது என்று சொன்னால் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது. அதனால் பாவிகளாக இருக்கிற ஒவ்வொரு மனித ஜாதியையும் மனிதனையும் தேவன் பாவத்திலிருந்து பிரித்தெடுத்து பரிசுத்தமான தேவனிடத்திலே சேரும்படியாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழும்படிக்கு நித்தியமாக அந்த சுதந்திரத்தை நாம் அடையும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு சிலருக்கு மட்டும் இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் உங்களையும் என்னை மட்டும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பெரிய விஷயம். இதற்கு நீங்களும் நானும் ஒன்றும் செய்யலை. இது எல்லாமே அவருடைய சுத்த கிருபை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ரட்சிப்பின் மேன்மையான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்றிருப்போமானால் கண்டிப்பாக தண்டனைக்கு ஒரு நாளும் தப்பித்து கொள்ளவே முடியாது. இது எந்த தண்டனைன்னு சொன்னால் நித்திய நரக தண்டனை. ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார், நித்திய நரகம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நம்மை சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றி அருமையான ஒரு திருச்சபையை கொடுத்து அந்த சபையில் அங்கமாக இருந்து கடவுளுடைய கிறிஸ்துவின் கட்டளைகளை நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்கிற அந்த வசனத்தின் கட்டளையின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சீசராக்கணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதே போல் கடவுள் நமக்கு உபதேசம் பண்ணின அந்த சத்தியத்தை பிறருக்கு உபதேசிக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுடைய திருப்பணியும் கூட, கடமையும் கூட, தலையில் மேலே விழுந்த கடமை. இதை நம்ம செய்யணும். செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்ம மீட்கப்பட்டவர்கள்லாம் சொல்ல முடியாது, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்ல முடியாது. அப்போ எனவே ரட்சிப்பு ஒரு பாவிக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. ஒரு பாவிக்கு கிறிஸ்து தேவை, ஒரு பாவிக்கு விடுதலை தேவை, ஒரு பாவிக்கு
நித்திய நரகத்துக்கு போகாமல் பரலோக ராட்சியத்திற்கு போகக்கூடியதான ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். சரிங்களா? இப்போ கலாத்திய நிருபத்திற்கு ஆண்டவர் இந்த கடிதத்தை, அதாவது பவுல் மூலமாக எழுதுகிறார். பவுல் அவனுடைய ரட்சிப்பின் காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். பவுல் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவன் எழும்பினவன் சவுலாக இருந்தபோது. ஆனால் கடவுள் அவனை சந்தித்து ரட்சித்த பின்னாடி அவன் கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தெளிவாக எல்லா மக்களுக்கும் அறிவிக்கிற ஒரு அப்போஸ்தலனாக காணப்பட்டார். அப்போ கலாத்திய நிருபத்திற்கு கலாத்திய நாட்டில் உள்ள சில யூதர்களுக்கு பவுலுடைய முதலாம் பிரயாணத்தின் போது, சுவிசேஷ பிரயாணத்தின் போது அவர் என்ன செஞ்சார்னா சுவிசேஷத்தை தெளிவாக அறிவித்தார். அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா, தெர்பை ஆகிய இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை அவர் என்ன செஞ்சார்? ஸ்தாபித்தார். சில வருடங்கள் கழித்து யூத மத தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பவுல் ஸ்தாபிக்கப்பட்டதான அந்த திருச்சபையிலே சில யூதர்கள் போய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எதிராக வேறொரு சுவிசேஷத்தை அறிவித்து கிறிஸ்துவின் உறவை விட்டு, அதாவது கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளாதபடிக்கு மனிதனுடைய கட்டுக்கதைகளுக்கு மட்டுமே செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சில கலப்பு உபதேசங்களை, கள்ள போதனைகளை, கள்ள ஆலோசனைகளை ரட்சிக்கப்பட்ட யூதர்களிடத்திலே விதைத்து விட்டார்கள். அது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், பவுலின் சுவிசேஷத்தை கேட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை விசுவாசித்து இருந்த அந்த நேரத்தில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்து விட்டு விலக பார்க்க ஆரம்பித்தாங்க. கிறிஸ்து மேல் இருந்த விசுவாசம் இல்லாமல் போனது. கிறிஸ்துவின் மீது இருந்ததான நம்பிக்கையை இழந்து போனார்கள். கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு, கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தான் நமக்கு விடுதலை. அவர் இல்லைனா நம்ம பரிசுத்தமான தேவனிடத்தில் போக முடியாது. அவர் இல்லைனா, கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் இல்லைனா நமக்கு நித்திய நரகம் என்பதை அவர்கள் விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த யூதர்கள் சிலர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய விசுவாசத்தை கெடுக்க பார்த்தாங்க. போலியான விசுவாசத்தை, அவர்கள் சுவிசேஷத்தை விதைத்தார்கள். கிறிஸ்துவை விசுவாசிப்பதை விட்டுவிட்டு, புரியுதா, கிறிஸ்துவனுடைய கிருபைக்கு எதிராக ரட்சிப்பு என்பது அது மனிதனாலே சம்பாதித்து கொள்ளலாம். நாம் நினைச்சா ரட்சிக்கப்படலாம், நாம் நினைச்சா விட்டுறலாம். தேவைன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம் அப்படிங்கிறதான தவறான உபதேசத்தை இந்த கலாத்திய திருச்சபைக்குள்ளே விதைத்து விட்டார்கள். இதை மக்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவை வெறுக்க ஆரம்பித்தாங்க. மனிதனுடைய அதிகாரத்திற்கும், மனிதனுடைய கட்டளைகளுக்கும், மனிதனுடைய தவறான உபதேசங்களுக்கும் அவர்கள் செவி கொடுக்க பார்த்தார்கள். இதை கேள்விப்பட்ட பவுல் அவர் மிகவும் கோபமடைந்தார். அதனால தான் அவர் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 5வது, அதாவது 4வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, கலாத்தியர் திருச்சபை மக்களுக்கு அவர் சொல்கிறாரு, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் திட்டத்தை சொல்கிறார். பாருப்பா யூத மக்களே, அதாவது நீங்கள் பொல்லாத பிரபஞ்சத்தினுடைய கட்டுக்குள்ளே காணப்பட்டீங்க. பழைய வாழ்க்கையிலே பாவத்திலே பிசாசனுடைய கட்டுக்குள்ளாக சிக்கிக்கொண்டு பிரஜாதி மக்களைப் போல உங்கள் இஷ்டத்தின்படி வாழ்ந்தீங்க, பாவத்தோடு வாழ்ந்தீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவர் சொல்கிறாரு,
6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் சொல்கிறார். இப்போ 6வது வசனத்தை பாருங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அடுத்தது கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, உங்களை கலகப்படுத்தி 7வது வசனத்தில் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேற இல்லை. அதாவது உங்களுக்கு ரட்சிப்பு ரொம்ப அவசியம், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு வழி இல்லை. அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து கிறிஸ்துவோடு இருக்கிறீங்க. ஆனால் வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வந்து உங்களுக்கு புகுத்தி நீங்கள் கடவுளோடு விசுவாசிக்காம, கடவுளோடு உறவு கொள்ளாம, கடவுளை தேடாம நீங்கள் என்ன செய்யுங்க, அதாவது கிறிஸ்துவனுடைய கிருபையினால் மட்டும் ரட்சிப்பு இல்லை, அந்த ரட்சிப்பு பெறுவதற்கு நம்மளும் முயற்சி பண்ணலாம். நமக்கும் ஞானம் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற புத்தியை வச்சு, நம்மகிட்ட இருக்கிற படிப்பை வச்சு, நம்மகிட்ட இருக்கிற எல்லா விதமான வசதிகளை வச்சு கிறிஸ்து வேணும்னா எடுத்துக்கலாம், வேணும்னா தள்ளி விட்டுடலாம் அப்படிங்கிறதான ஒரு தவறான சிந்தனை அந்த மக்களுக்குள்ளே இருந்ததுனால பவுல் இந்த வார்த்தைகளை கடினமாய் பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்களேன். 8வது வசனமோ 9வது வசனமோ ரொம்ப முக்கியமான வசனம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். கவனிங்க இந்த வார்த்தையை. அதாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இல்லாம, கிறிஸ்துவை அறிவிக்காம வேறொரு உலக பிரகாரமான காரியங்களை, மனிதனுடைய கட்டுக்கதைகளை நீங்கள் அறிவிப்பீங்கன்னா கண்டிப்பா நீங்க சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றார். சபிக்கப்பட்டவர்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க தேவ கோபத்துக்கு, தேவ தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்கள். உங்களை விடுவிக்கிறவங்கள ஒருவரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சபிக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்றார். அப்ப ஏன் இந்த வார்த்தையை இவ்வளவு ஸ்ட்ராங்கா, இவ்வளவு கடினமா அவர் பேசுறாரு? எதுக்கு அவர் பேசுறாரு? பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதுறாரு இந்த லெட்டரை. எதுக்கு இப்படி எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, கஷ்டப்பட்டு சுவிசேஷத்தை, அந்த சுவிசேஷத்தை கிறிஸ்துவின் இடத்துல பெற்றுக்கொண்டான். யாரு? சவுலாகிய பவுல். மனிதர் மூலமா இந்த சுவிசேஷத்தை பெறல. கிறிஸ்து டைரக்டா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த சுவிசேஷத்தை அவருக்கு சொல்றாரு. பாருங்க, அவர் 12வது வசனத்தை சொல்றாரு பாருங்களேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு என்ன செஞ்சாரு? வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே எனக்கு டைரக்டா கொடுத்தாரு. அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட நான் உங்களுக்கு அறிவிச்சேன், நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டீங்க? பின்மாற்றத்தில் போயிட்டீங்க. நீங்க யாரோ சொல்ற பேச்சை கேட்டுட்டீங்க. வேதம் சொல்றதுக்கு நீங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. மனுஷன் சொல்றதுக்கு மட்டும் கீழ்ப்படுறீங்க. ஜோசிகாரன் சொல்றதுக்கு கீழ்ப்படுறீங்க. மந்திரவாதி சொல்றதுக்கு கீழ்ப்படுறீங்க. புரியுதா? அரசியல்வாதி சொல்றதுக்கு கீழ்ப்படுறீங்க. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் சொல்றதுக்கு கீழ்ப்படுறீங்க. ஆனா வேதம் சொல்றதுக்கு நீங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இது ரொம்ப டேஞ்சர். சபைக்கு இது ரொம்ப டேஞ்சர். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ரொம்ப டேஞ்சர். எனவே நீங்க சபிக்கப்பட்டவர்களாக ஆகக்கூடாது. தேவனுடைய சாபத்துக்கு உள்ளாக நீங்க காணப்படக்கூடாது. எனவே நீங்க என்ன செய்ய வேண்டும்? விடுவிக்கப்பட வேண்டும். இந்த கள்ள உபதேசத்தில் நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தான் இந்த பகுதியில் சொல்றார். இப்போ இன்னைக்கு நம்ம சிந்திக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் சுவிசேஷமும் வேறொரு சுவிசேஷமும். கிறிஸ்துவின் சுவிசேஷமும் வேறொரு சுவிசேஷமும், இதுதான் தலைப்பு. அப்போ இன்றைக்கி கிறிஸ்துவ என்ன செய்யணும்னா, எது சுவிசேஷம், எது வேறொரு சுவிசேஷம் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதில் ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு தெளிவு இருக்கணும். எது வேதம், எது மனிதனுடைய கட்டுக்கதை, வேதம் சொல்லுகிற சத்தியம் என்ன, கடவுள் யார், வேதம் என்ன சொல்லும் நமக்கு, வேதம் என்ன நமக்கு சொல்லும், கடவுள் யார், மனிதன் யார்,
மனிதன் பாவி, கடவுள் பரிசுத்த. பாவியான ஒவ்வொரு மனிதனும் எப்படி கடவுள் பரிசுத்தமான இடத்துல போக முடியாது. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்காக அவர் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தினார். அவருடைய மரணம் இல்லைன்னா, அவருடைய சிலுவை மரணம் இல்லைன்னா உங்களையும் என்னை தான் சிலுவையில் ஆணி அடிக்கணும், 2 கையில அடிக்கணும், விழாவில் குத்தணும், தலையில முள்முடி சுமத்தப்படணும். நீங்க வாங்க வேண்டிய அடியை இயேசு கிறிஸ்து அவர் கடவுளாக இருந்தும் நமக்காக அவர் வாங்கினார் என்று சொன்னால் நம் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? இந்த ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் கூட கவலையற்று இல்லாம நீங்க யாரோ சொல்ற பேச்சு கேட்டுட்டு நீங்க ஆடுறீங்கிறத இங்க சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சுவிசேஷத்தை கேட்டோம், பாவிங்கிறத உணர்ந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், சபையில் அங்கமாக இருக்கிறோம். ஆனால் யார் சொல்கிற பேச்சு கேட்குறோம்? யார் சொல்கிற பேச்சு கேட்குறோம்? வேதம் சொல்கிற பேச்சு கேட்குறோமா? ஒவ்வொரு வாரமும் போதிக்கப்படுதில்லை உங்களுக்கு? ஒவ்வொரு வாரமும் பிரசங்கிக்கப்படுதில்லை? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில், ஒவ்வொரு நாளும் காலையில் உங்களுக்கு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பப்படுதா இல்லையா? எதுக்கு அனுப்பப்படுது? நீங்கள் இதில் தெளிவாக இருக்கணுங்கிறதுக்கு தான், கடவுளோடு இருக்கணுங்கிறதுக்கு தான். இந்த உலகத்தில் வேற எங்கேயும் பாதுகாப்பு இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் கிறிஸ்துவை தவிர, திருச்சபையை தவிர வேற எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. வருகிற ஆபத்திலிருந்து உங்களை தப்பித்துக் கொள்வதற்கு நீங்க வச்சிருக்கிற பணமோ, படிப்போ, பதவியோ அல்லது உங்களுடைய சொத்தோ உங்களை காப்பாற்றாது, காப்பாற்ற முடியாது. கிறிஸ்துவை தவிர, திருச்சபையை தவிர உங்களுக்கு அடைக்கலம் கிடையாதுங்க, பாதுகாப்பு கிடையாது. நீங்க இதை விட்டுட்டு நீங்க வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிட்டீங்களே, யாரோ சொல்ற பேச்சை கேட்டுட்டு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? கடவுளை வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க, கடவுளுடைய கட்டளையை மீறுகிறவர்களாய் காணப்படுறீங்க. கடவுள் சொல்லுகிறதான சத்தியத்திற்கு நீங்கள் செவிசாய்க்காம கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்த்து நீங்கள் மனம் போன போக்கில் போயிட்டு இருக்கிறீங்க. இதனால தான் பவுல் அங்கே பயங்கரமாக என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். புரியுதுங்களா? அந்த சபையாரை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் படிங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம், கலாத்தியர் 3:1. ஏன்னா போதும். என்ன சொல்றாரு? யார சொல்றாரு? புத்தி இல்லாத கலாத்தியர்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அறிவு கெட்டவங்களே, கொஞ்சம் கூட புத்தி இல்லையா அவங்களுக்கு? யாரை பார்த்து சொல்றாரு? சபையாரை பார்த்து சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட மக்களை பார்த்து சொல்றாரு. உங்களுக்கு ஏன் இந்த புத்தி இல்லை? கிறிஸ்துவின் புத்தி ஏன் உங்களுக்கு இல்லை? நீங்கள் ஏன் வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக என்ன செய்கிறாரு? இங்கே சொல்லுகிறார். அதனால் இன்னைக்கு தலைப்பு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் வேறொரு சுவிசேஷமும். இதன் அடிப்படையில் 4 விஷயங்களை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எது வேறொரு சுவிசேஷம்? இங்கே இந்த வேறொரு சுவிசேஷங்கிறத இந்த பகுதியில் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 முறை சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு? 4 முறை சொல்கிறார். 6வது வசனம் பாருங்க. கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாக விட்டுட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் என்ன செய்கிறேன்? ஆச்சரியப்படுகிறேன். அடுத்தது 7வது வசனம், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாரு? 8வது வசனம் பாருங்க. உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். 9வது வசனத்திலையும் சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால். அப்போ இந்த பகுதியில் பாருங்க, 4 வசனத்தில் 5 வசனத்தில் 6, 7, 8, 9 4 வசனத்தில் 4 முறை என்ன செய்யுது? வேறொரு சுவிசேஷம், வேறொரு சுவிசேஷம்னு வரும். இந்த வேறொரு சுவிசேஷம் என்பது என்ன? இந்த வேறொரு சுவிசேஷம் என்பது வாசிங்க 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 10 12. நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன். கலாத்தியர் திருச்சபையின் மீது பவுலுக்கு இருந்த நம்பிக்கை இருந்துச்சு. நீங்கள் வேற விதமாக சிந்திக்க மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனால் உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினி என்ன செய்வான்?
அடைவான். உங்கள் விசுவாசத்தை கெடுக்கிறவன், உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை நாசமாக்குறவன் கண்டிப்பாக அவன் ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் போகவே மாட்டான். நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறவங்களா இருப்பீங்க, ஒழுங்காக வேதத்தை வாசிக்கிறவங்களா இருப்பீங்க, கிறிஸ்துவின் மீது அதிக ஆர்வமுடையவங்களா இருப்பீங்க. ஆனால் உங்களை கெடுக்கிறவன் ஜெபிக்காதபடிக்கு, வேதத்தை வாசிக்காதபடிக்கு, திருச்சபைக்கு போகாதபடிக்கு, ஒழுங்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்திராதபடிக்கு உங்களுக்கு யாரெல்லாம் தடையா இருக்கிறானோ அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ஆக்கினைக்கு அவன் தப்பவே முடியாதுங்கிறத சொல்றேன். ஒருவேளை உன் புருஷனா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம், உன் பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது நீ யாரை நம்பியிருக்கிறியோ அவங்களா இருக்கலாம். அவங்க விசுவாச வாழ்க்கைக்கு கெடுதல் உண்டாக்குவார்களானால், இடரலாய் இருப்பார்களானால் அவங்க கண்டிப்பா தேவனுடைய ஆக்கினைக்கு தப்பிக்க முடியாதுங்கிறத சொல்றாரு. புரியுதுங்களா? அடுத்து 11வது வசனம் பாருங்க. சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனா இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமா இருக்குமே. உங்களை கெடுக்கிறவன், கலக்கிறவனா என்ன அர்த்தம்? கள்ள உபதேசத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து விதைத்து கிறிஸ்துவை விசுவாசிக்காம, ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம, மனிதனுடைய கட்டுக்கதைகளுக்கும் கற்பனைகளுக்கும் உங்களை தூண்டி விடுகிறான் பத்தியா, அவன் தரிப்புண்டு போனால் நலமா இருக்குன்றான். எவ்வளோ கோபத்தோடு பேசுகிறான் தெரியுமா? அதை பவுல் தரிப்புண்டு போனால்னா என்னென்ன அர்த்தம்? தரிப்புண்டு போனால்னா என்ன அர்த்தம்? நாசமாக போனா அப்படிங்கிறத சொல்கிறார். அவன் ஒன்றுக்கும் உதவாமல் போனால் நல்லாயிருக்கும், அவன் நிர்மூலமாக்கப்பட்டால் நல்லாயிருக்கும், அவன் செத்து ஒளிந்து போனானா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். எவ்வளோ பயங்கரமாக சொல்கிறார் பாருங்கள். இப்போ வேறொரு சுவிசேஷம் என்பது அது மனிதனால் புரட்டப்படுகிற ஒரு காரியம். இந்த தெளிவு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். இப்போ இங்கிருந்து பிரசங்கிக்கப்படுகிற இந்த வேத வசனம், இந்த சத்தியம் கிறிஸ்துவை பற்றியதா அல்லது மனிதனை பற்றியதா? கிறிஸ்துவை பிரியப்படுத்தும்படி பிரசங்கிக்கப்படுகிறதா அல்லது மனிதனை பிரியப்படுத்தும்படி பிரசங்கிக்கப்படுகிறதா? இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் உள்ள வந்துருச்சு. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் கடவுளத்தில் நெருங்காதபடிக்கு, கடவுளத்தில் சேராதபடிக்கு உங்களை கெடுக்க ஏராளமான தடயங்கள் உள்ளே வந்துருச்சு. புரியுதா? இன்னைக்கு பணம், பதவி, சொத்து, நகை, தங்கம், நட்டு, இது எல்லாமே உங்கள் விசுவாசத்தை ஒளிய பண்ணுவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. அதுதானே தீமோத்தேயுல சொல்கிறாரு. தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். எத்தனை வாட்டி நம்ம இதை படிச்சிருக்கிறோம் பாருங்க. 9வது வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள். சரியா? அடுத்தது 10வது வசனம். பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். வசனத்தை பாருங்க என்ன சொல்லுது. அப்போ வேறொரு சுவிசேஷம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், பணத்தை குறித்த பண ஆசையை தூண்டுகிற அந்த காரியம் வேறொரு சுவிசேஷம். இது மனிதனால் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு பணம் வேணான்னு சொல்கிறாரா? பணம் கிறிஸ்தவனுக்கு வேண்டாம், தேவையில்லைன்னு சொல்கிறாரா? வேணும். அது ஆண்டவர் என்ன செய்வார்னா, நமக்கு அவ்வப்போது என்ன செய்கிறாரு? தேவைக்குரியதை கொடுக்குறாரு. அதனால தான் உங்களை என்ன சொல்கிறாரு? வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்றாரு. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வேலை செய்யணும், உழைக்கணும், நேர்மையாக உழைக்கணும். மற்றவங்கிட்ட அதை பிடுங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, மற்றவனை ஏமாற்றக்கூடாது, உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், நேர்மையான உழைக்கணும். அந்த உழைப்பின் வர அந்த சம்பளத்தை, உழைப்பின் மூலமாக வருகிற அந்த பணத்தை நீ என்ன செய்யணும்? முதல்ல கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய 10ல் 1 கொடுக்கணும். 2வது உன் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். 3வது என்ன பண்ணணும்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும். இதுக்காக தான் நீ சம்பாதிக்கிற. உன்னுடைய காரியத்துக்காக மட்டும் நீ சம்பாதிக்கலை. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அப்போ அதாவது நான் சம்பாதிச்சேன், இது எனக்கு உரியது. அப்படி அல்ல. உனக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலனை யார் கொடுத்தது? நீ சம்பாதிக்கிறதுக்கான அறிவு யார் கொடுத்தது? எல்லாமே ஆண்டவர் கொடுத்த பலன்.
ஆண்டவர் கொடுத்த ஞானம். அதை வச்சு நீ சம்பாதிச்சுட்டு நீ கடவுளுக்கு கொடுக்காம, ஏழைகளுக்கு கொடுக்காம, உன் இஷ்டத்தின்படி அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் கடவுள் நமக்கு அதாவது அளவுக்கு மீறி பணத்தை வச்சுருந்தோம்னா அது பேப்பர், வெறும் பேப்பர்னு அர்த்தம். அளவுக்கு மீறி பணம் வச்சுருந்தோம்னா அது வெறும் பேப்பர். சரியான ஒரு நபருக்கு நீ வச்சிருக்கிற அந்த பணம் கொண்டு போய் சேரல அப்படின்னா நீ வச்சிருக்கிறது வெறும் வெத்து பேப்பர்னு அர்த்தம். அது பணம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வச்சுக்கலாம், சேர்த்து வச்சுக்கலாம். யாருக்காக வச்சுக்கலாம்? நீங்கள் சேர்த்து வச்சுக்கிற பணம் உங்களால் அனுபவிக்க முடியாது. நம்முடைய ஓட்டம் எதுக்குங்க? நம்முடைய வாழ்க்கை எதுக்குங்க? நம்முடைய பிரயாசம் எதுக்காக நம்ம பண்ணுறோம்? எதுக்காக ஓடுறோம்? எதுக்காக உழைக்கிறோம்? எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சொல்லுங்கள், எதுக்காக சம்பாதிக்கிறோம்? உங்களுக்கு தெரியுமா நோக்கம்? நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறீங்க, வர்ற வருமானம் எதுக்காகன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் அதுக்கு தெரியல, உங்களுக்கு அது தெரியல, எதுக்காகன்னு தெரியல. ஆனால் ஆண்டவருடைய ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் கடவுளுக்காக நீ சம்பாதிக்கிற பணம் கடவுளுக்காக, உனக்காக அல்ல, உன் பிள்ளைகளுக்காக அல்ல. புரியுதா? இதுதான் வேதம் சொல்லுது. அப்போ மனிதனுடைய தந்திரம் இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு வலிவி போக ஒரு விசுவாசிய வலிவி போகிற ஒரு காரியம் எது என்று சொன்னால் பணாசை. பிரச்சனை அதுதான். அது பணாசை யாருக்குள்ளாவது வந்துருச்சுன்னு சொன்னால், இப்போ ஒன்றும் இல்லைங்க, அனனியா சப்பீரால் இருக்கிறாங்கல்ல, அனனியா சப்பீரால் எங்கே? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு தான் போதகர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் காணியாட்சிகளை விற்றுட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைங்க, சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அதை பிரித்து என்ன செய்வோம், சமபாதியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா ஏழைகள் வராங்க, எளிய விதவைகள் வராங்க. அதாவது அதிகமாக வச்சிருக்கிறவன் என்ன செய்யணும்னு சொன்னால் அது விற்று கொண்டு வந்து ஏழைகளுக்கெல்லாம் என்ன செய்யணும், சமபாகமாக பிரித்து கொடுக்கணும். இதுதான் வேதம் சொல்லுகிற காரியம். சபைனா அதுதான், திருச்சபைனா அதுதான். இன்றைக்கி சபைக்கு ஏழை எளியவர்கள் வராங்கன்னு சொன்னால் நாம் அதிகமாக வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் அன்னைக்கு உரிய ஆதி சபையில் இருந்த கொள்கை காரியம், அதுதான். ஆனால் இந்த அனனியா சப்பீரால் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அதை விற்றாங்க, காணியாட்சியை விற்றாங்க. அதை கொண்டு வந்து சபையில் கொடுப்பதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்தாங்க, ஆனால் பாதியை மறைச்சிட்டு பாதியை கொடுத்தாங்க. இது கடவுள் பார்க்குறாரு. இப்போ அந்த இடத்துல நீங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அங்கே சொல்கிறாரு, பேதுரு என்ன சொல்கிறாரு, அனனியா வான்னு கூப்பிட்றாரு. வந்த உடனே இவ்வளவுக்கு தான் வித்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இவ்வளவுக்கு தான் விற்றேன். இவ்வளவு தான் வித்தியா? அப்போ நீ யாரிடத்துல போய் சொல்லியிருக்கிற? தேவனிடத்தில் போய் சொல்லியிருக்கிறாய். தேவனுக்கு நீ மறைக்க முடியாது, நீ மறைக்க முடியாது. இன்னைக்கு நம்ம உண்மையை பேசுகிறோமா? உண்மையை நான் இவ்வளோ சம்பாதிச்சுன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்ல முடியுதா உங்களால்? ஏன் முடியல? அப்போ மறைக்கிறதுனுடைய காரணம் என்ன? பணாசை. அப்போ இந்த பணம் இவங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யுது? வஞ்சித்து விட்டது. இவங்களுடைய நம்பிக்கையை வஞ்சித்து விட்டது. கடவுள் இயேசு எனக்கு போதுமானவர் அப்படிங்கிறத இவங்க விட்டுட்டு, எனக்கு இயேசு போதுமானவர் இல்லை, எனக்கு பணம் வேணும், பணம் தான் எனக்கு போதுமானது அப்படின்னு நினைச்சதுனால தான் அவன் என்ன சொன்னான்னா, இல்லை இவளுக்கு தான் வித்தோம். என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீ பொய் சொன்னபடினாலே நீ செத்துப்போன்னு சொல்லி மரணம் உடனே சம்பவிச்சு, அங்கேயே விழுந்து செத்து போயிட்டான். இது நடந்த காரியம். இது யாருக்கு தெரியாது? அவருடைய மனைவிக்கு தெரியாது. உடனே சபையில் இருக்கிற வாலிபர்கள் இவனை தூக்கிட்டு போயிட்டாங்க, மனைவிக்கு தெரியாமல். அடுத்து மனைவி கூப்பிட்டார், என்ன சப்பீரால், காணியாட்சி இவளுக்கு தான் விற்றீங்களா? ஆமாம், இவளுக்கு தான் விற்றோம். பொய் சொல்கிறதில்ல புருஷன் பொண்டாட்டிக்கு எவ்வளோ உடன்பாடு பாருங்க. புரியுதா? காரணம் என்ன? இவ பொய் சொல்கிறதுக்கு யார் காரணம்? அவருடைய புருஷன், கணவன் ஒழுங்கலைன்னா மனைவி ஒழுங்காக இருக்க முடியாது. கணவன் ஆவிக்குரிய ரீதியில் ஒழுங்காக இல்லைன்னா மனைவி ஒழுங்காக இருக்கவே முடியாது. ஆமாம், 2 பேர் உடன்படுறாங்க, அவளும் செத்து போனான். யோசித்து பாருங்க எவ்வளோ டேஞ்சருங்கிறது பாருங்க. அப்போ நம்ம
கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்குள்ளாக நம்ம ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையா இருக்கிற அந்த தருணத்தில் நம்முடைய விசுவாசத்தையும் கிறிஸ்துவ வாழ்க்கையும் கெடுக்கிற இன்றைக்கு வேறொரு சுவிசேஷங்கள் நிறைய பரவி கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று பண ஆசை, பணத்தை குறித்து தூண்டி விடுகிற ஒரு காரியம். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர முடியல. ஏன் வர முடியல? வேலை முக்கியம், சர்ச்சு முக்கியம் இல்லை. எனக்கு எதுதான் வேலை முக்கியம்? வேலை முக்கியம். அதை விட்டுட்டு வந்துட்டேன்னா என்ன முடியாது? யோசித்து பாருங்க. ஏன் 6 நாள் வேலை செய்யணும்? அது உங்களுடைய வேலை. 7வது நாள் வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் மீறி செய்யறீங்க. என்ன காரணம்? பணாசை. பணாசை. இப்போ வேறொரு சுவிசேஷத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? உங்கள் ஓனர் சொல்கிறாரு, உங்கள் முதலாளி சொல்கிறாரு, அல்லது உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. இப்போ வேறொரு சுவிசேஷம் அங்கே உங்களை என்ன செஞ்சிருச்சு? கெடுத்துருச்சு. அப்போப்பா இன்னைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம். எது முக்கியம்? இதான் முக்கியம். இதுதானே முக்கியம் நமக்கு. புரியுதா? ரொம்ப டேஞ்சர். அது மட்டும் இல்லை, 2ஆம் அதிகாரம் 21வது வசனம், கலாத்தியர் 2:21. கலாத்தியர் 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாக்குவது இல்லை, விருதாவாக்குறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அன்றைக்கு கலாத்திய திருச்சபை மக்கள் இடத்துல ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தவிர வேற இல்லைன்னு சொல்லி பவுல் சொல்லி கொடுத்தாரு. அதை கேட்டு ரட்சிக்கப்பட்ட அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை ரட்சிப்புக்கு நாங்கள் கிரியைகள் செஞ்சால் போதும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சோம்னா அது எங்களுக்கு போதுமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா என்ன அர்த்தம்? நான் வீட்டில் ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், சுவிசேஷத்தை பிறருக்கு நான் அறிவிக்க மாட்டேன், அடுத்தது அதன்படி வாழவும் மாட்டேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன செய்வேன்? சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடுவேன். புரியுதா? கேட்டால் என்னப்பா காலையில் ஜெபம் பண்ணியா, பைபிள் படித்தா? இல்லை. சுவிசேஷம் அறிவிச்சியா? இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு நான் வந்துட்டு போயிடுவேன். இதுதான் அங்கே சொல்லி கொடுத்தாங்க. பாருப்பா, நீ கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின்படி வாழ்கிறத மட்டும் அல்ல, நீ என்ன செய்யலாம்? இப்படியும் பண்ணலாம். இது ஒரு கடமை. இது அதாவது நீ இப்படி கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ சர்ச்சை அட்டன் பண்ணிவிட்டு அல்லது தசம்பாங்கு போட்டுட்டு அல்லது நீ போயிட்டினியா உனக்கு என்ன கிடச்சிரும்? ரட்சிப்பு கிடச்சிரும். நீ எங்கே போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். தந்திரமான கட்டுக்கதை இது, மனிதனுடைய கட்டுக்கதை. இன்றைக்கி திருச்சபையில் நிறைய பரவி விட்டது. புரியுதா? கடவுள் என்ன சொன்னாரோ அதை செய்ய மாட்டே நீ. ஆனால் கடவுள் சொல்லாததெல்லாம் நீ செய்கிறன்னு சொன்னால் அதுதான் வேறொரு சுவிசேஷம். கடவுள் சொல்லாததை நீ செய்யும்போது அது வேறொரு சுவிசேஷம். கலாத்திய திருச்சபை மக்களை அப்படி தான் பண்ணாங்க. நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தில் 10 கட்டளை ரொம்ப முக்கியம். அந்த 10 கட்டளையின்படி நீ நடந்துட்டீனியா உனக்கு ரட்சிப்பு போதுமானது, கிறிஸ்துவனுடைய மரணம் உங்களுக்கு தேவையில்லையே அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க. புரியுதா? ஆனால் கிறிஸ்து யார் என்பதை இன்னைக்கு அறியாத மக்கள் இன்னைக்கு கிறிஸ்து விட்டு பின்வாங்கி போகிறார்கள். இன்னைக்கு தனக்கு எது ஜாதகம், அதாவது எனக்கு எது வசதியாக இருக்குதோ அதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பின்பற்ற பார்க்கிறார்கள். புரியுதுங்களா? வேதம் நமக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு எல்லா விதமான சட்டத்திட்டங்களும் கொடுத்துருச்சு. ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும். உனக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ அதுக்கு எல்லாமே தீர்வு வேதத்தில் இருக்குது. வேதம் போதுமானதுங்க, வேதம் போதுமானது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? வேதம் எனக்கு பத்தலை. புரியுதா? வேதம் சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம். தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டாங்க. தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டால் அவங்க எதை ஃபாலோ பண்ணணும்? எதை ஃபாலோ பண்ணணும் சொல்லுங்கள்? யாரை ஃபாலோ பண்ணணும்? கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். எதை ஃபாலோ பண்ணணும்? வேதத்தை ஃபாலோ பண்ணணும். போதகர் சொல்கிறது கீழ்ப்படியணும். இதை விட்டுட்டு தாயும் தகப்பனும் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வராங்க, போகிறாங்க. ஆனால் பிள்ளைகளை தவறான விதத்தில் வழி நடத்தினா எப்படி ஆகும்? தவறான விதத்தில் வழி நடத்தினா எப்படி ஆகுறது? அவங்களுக்கு கடவுளை குறித்து சொல்லலை. அவங்க திருமணத்திற்காக வேறொரு பொண்ணை பார்க்கறது, அடுத்தது வேறொரு ஜாதகத்தை பார்க்கறது. கிறிஸ்து வேதத்தின்படி நம்ம பார்க்கறது இல்லை. நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, புறஜாதி மக்கள் சிந்திக்கிறத போல சிந்திக்கிறது. இது என்ன கிறிஸ்து வாழ்க்கை? இது புரியுதுங்களா?
அப்படி கிடையாதுங்க. நமக்கு ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாருன்னா நம்ம கொடுக்குற பிள்ளைகளை கிறிஸ்துவின் பக்கம் கொண்டு வரணும். என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் கிறிஸ்துவ மகிமைப்படுத்தணும். பிள்ளைகளை கிறிஸ்துவ வண்டியில கொண்டு வரணும். இல்லைன்னா அவங்க பாவத்துல பிறந்திருக்கிறாங்க, நீ அப்படியே விட்டுட்டுன்னா உலக பிரகாரமான காரியம் உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வேதம் என்ன சொல்லும் அப்படிங்கிறத பாருங்க. முதல்ல கடவுள் இப்படி செஞ்சா கடவுள் நம்மளை குறித்து சந்தோஷப்படுவாரா அப்படின்னு பாருங்க. அதை பார்க்கறதில்ல. நம்ம எதை பார்க்குறோன்னா இந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க, எங்க ஜாதி சோதனை என்ன சொல்லுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. இதெல்லாம் போலி கிறிஸ்தவம். இது புரியுதா? அவங்களுக்காக நம்ம வாழலை, கிறிஸ்து நம்ம ரட்சித்திருக்கிறார். அவங்களாம் நான் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரிச்சாங்க. யார் மரிச்சது? கிறிஸ்து நமக்காக மரிச்சாரு. அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினார், நம்ம மீட்டு இருக்கிறாரு. யார் முக்கியம் நமக்கு? யோசித்து பாருங்க. ரொம்ப டேஞ்சர். வாழ்கிற வாழ்க்கை கடவுள் அதுக்கேற்ற பலனை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். பயபக்தியோடு நம்ம வாழணுங்க. வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப டேஞ்சர். 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். கலாத்தியர் 4:8. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையாக இருந்தீர்கள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் பாருங்கள், கடவுளை அறியாத போது நீங்கள் யாருக்கு அடிமையாக இருந்தீங்க? விக்கிரகங்களுக்கு அடிமையாக இருந்தீங்க. புரியுதா? மற்ற தேவர்களுக்கு நீ அடிமையாக இருந்தீங்க. அடுத்தது அவர் சொல்கிறாரு, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டு இருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்று என்று உங்களை குறித்து நான் பயந்திருக்கிறேன். எவ்வளோ வேதனையாக சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ வேதனையாக சொல்கிறார் பாருங்க. ஆனால் இப்பொழுது முன்ன நீங்கள் அறியாமல் இருந்தீங்க, இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு போதகர் இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு திருச்சபை இருக்கிறது. போதகர் அவ்வப்போது வசனங்களை சொல்லுகிறார், உங்களுக்காக ஜெபிக்கிறார். ஆனாலும் நீங்க என்ன பண்ணல? போதகருடைய வார்த்தைக்கு கேட்கல, சரியா? வேதத்துக்கு திரும்பல. நீங்க என்ன பண்றீங்க? முன்ன நீங்க இருந்த பாவத்துக்கு, முன்ன இருந்த வழிபாட்டுகளுக்கு அதுக்கு அடிமையா இருந்தீங்க, முன்ன இருந்த தேவர்களுக்கு அடிமையா இருந்தீங்க. ஆனா இப்பொழுது நீங்க தேவனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது, கடவுள் யார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை பற்றிருக்க வேண்டும், கிறிஸ்து யார் என்பதை, கிறிஸ்துனுடைய சட்டத்திட்டங்கள், கொள்கைகள், ஒழுக்கங்கள் என்ன என்பதை உங்களுக்கு வேதத்தின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் அதை விட்டுட்டு நீங்க மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போனீங்க அப்படிங்கிற அந்த பயம் எனக்குள்ள இருக்குதுன்னு சொல்றேன். அவ்வளவு வேதனை இல்லையா? யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது. யாரை சார்ந்திருக்கிறோம்? யாரை சார்ந்திருக்கிறோம்? நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு இல்லையா? நமக்குன்னு ஒரு சத்தியம் இருக்கிறது இல்லையா? நம்ம யாரை பின்பற்றணும்? கிறிஸ்துவை பின்பற்றணுங்க. 33 வருஷம் எதுக்குங்க இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்து வாழணும்? அவர் மரிக்கணும்னா அவர் வந்தபடியே அவர் என்ன செஞ்சுருக்கலாம்? கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன செஞ்சுருக்கலாம்? சிலுவைக்கு போயிருக்கலாம்ல. 33 வருஷம் ஏன் இருக்கணும்? சொல்லுங்க. 33 வருஷம் இந்த உலகத்தில் ஏன் மனிதனா வாழணும்? நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். நம்ம எப்படி வாழணுங்கிறத யாரை ஃபாலோ பண்ணணும்? கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். ஒப்பனை இல்லை, அம்மாவை அல்ல, அல்லது உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை அல்ல, அல்லது உன்னுடைய அதாவது நடிகன் அல்ல. புரியுதா? யாரை ஃபாலோ பண்ணணும்? கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். அவர் சொல்கிறபடி கேட்கணுங்க. அதை விட்டுட்டு நீ வேறொரு சுவிசேஷத்துக்கு, வேறொரு வழிபாட்டுகளுக்கு, வேறொரு வழிபாடுன்னா என்னது? இன்னைக்கு கிறிஸ்தவனாக இருந்துமே விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவனாக இருந்துமே வேறொரு வழிபாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறானுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துமே இன்றைக்கு பிரஜாதிகளை போல என்ன செஞ்சுருக்கிறாங்க? காணப்படுகிறார்கள். வழிபாடு இன்னைக்கு சிலுவையை வீட்டில் வச்சுக்கிட்டு சிலுவையை வணங்குறது, இயேசு கிறிஸ்துடைய போட்டாவை வச்சுக்கிட்டு போட்டாவை வணங்குறது. புரியுதா? செத்தவங்களை கும்பிடுறது, மரித்தவங்களை கும்பிடுறது, அவங்க சமாதி போய் நின்று சுத்தம் பண்ணி அவங்ககிட்ட கையெடுத்து கும்பிடுறது. அவங்க என்ன சாமியா? யோசித்து பாருங்க.
இன்றைக்கி இன்னும் விக்கிரக வழிபாட்டுக்குள்ளாக தான் இன்றைக்கி இவ்வளோ வருஷமாக கிறிஸ்தவனாக இருந்துமே இன்றைக்கி கடவுளை விட்டு தூரம் போய் விக்கிரகத்துக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறோம். வேறொரு சுவிசேஷம் ஈஸியாக என்ன செய்யுது, உள்ளே வந்துடுதுங்க. சரிங்களா? உள்ளே வந்துடுது. 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கு உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அதை தான் சொல்றாரு. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நல்லா தானே இருந்தீங்க, நல்லா தானே ஜெபம் பண்ணீங்க, நல்லா தானே பைபிளை படிச்சீங்க, நல்லா தானே வேத சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, நல்லா தானே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, கடவுளை கிறிஸ்துவை நேசித்தீங்க, போதகரை நேசித்தீங்க, போதகரை கீழ்ப்படிஞ்சிங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு? உங்களை யாரு கலக்குனது? உங்களை யாரு தவறான சுவிசேஷத்துக்குள்ள கொண்டு வந்தது? அவர் சொல்றார் பாருங்களேன். அடுத்த வசனம் பாருங்க. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கை இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினி அவன். ரொம்ப மோசம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் விசுவாசி. ஒரு கிறிஸ்துவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள்கிட்ட ஒருத்த பேசுகிறான்னு வச்சுக்காவே, கிறிஸ்துவுக்கு விரோதமாக, நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு விரோதமாக உங்களிடத்தில் தவறான ஆலோசனைகளை சொல்லி உங்களை கெடுக்க பார்ப்பானால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா அவன் உங்களை கொள்ளை கொண்டு போய்விடுவான். நித்திய நரகத்துக்கு உங்களை என்ன செஞ்சிருவான், கொண்டு போயிடுவான். இது ரொம்ப மோட்சமான காரியம். இப்போ பிரச்சனை என்னன்னா, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அவர் சொல்கிறார், வேறொரு சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷம்னா ஒரே ஒரு சுவிசேஷம் தான், கிறிஸ்து, அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். அவர் இல்லாமல் நமக்கு மீட்பு கிடையாது, அவர் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, அவர் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. இதுதான் சுவிசேஷம். இதை விட்டுட்டு நீ பணத்தை சார்ந்தோ அல்லது வேறொரு வழிபாட்டை சார்ந்தோ அல்லது மற்ற மனிதர்களை சார்ந்தோ நீ வாழ்வாயானால் நீ கிறிஸ்துவை அவமதிச்சுட்டு நீ என்ன செய்கிற, வேறொரு சுவிசேஷத்தினாலே நித்திய நரகத்துக்கு நீ ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், எது மெய்யான சுவிசேஷம், எது இதெல்லாம் பொய்யான சுவிசேஷம், மெய்யான சுவிசேஷம் எது? சுவிசேஷம் என்பது அது கிறிஸ்துவினுடையது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிரித்தெடுக்கப்பட்டவனுமாயிருக்கிற பவுல். இது இந்த சுவிசேஷம் யாருடைய சுவிசேஷம் சொல்லப்படுது? தேவனுடைய சுவிசேஷம். தேவனுடைய சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. அது கெட்ட செய்தி அல்ல. எது கெட்ட செய்தி? வேறொரு சுவிசேஷம் தான் கெட்ட செய்தி. இது நற்செய்தி. எதை உடையது? யாருடையது? தேவனுடையது. தேவனுடைய சுவிசேஷத்திற்காக, தேவனுடைய நற்செய்திக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பவுல் என்று சொல்லி சொல்றார். 9வது சொன்ன பாருங்க, 1ஆம் அதிகாரம் 9வது சொன்ன. நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே. இந்த சுவிசேஷம் யாருது? குமாரனா யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். சரிங்களா? 16வது சொன்ன பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. இந்த சுவிசேஷம் தேவனுடையது மட்டுமல்ல, கிறிஸ்துவினுடையது, திரித்துவ தேவனுடையது இந்த சுவிசேஷம். புரியுதா? இது நற்செய்தி. என்ன நற்செய்தி? இந்த சுவிசேஷம் என்ன நற்செய்திங்க? பாருப்பா, கடவுள் பரிசுத்தர், நீ யாரு? பாவி. பாவத்தின் சம்பளம் மரணம். உன்னால் சமாதானமாக வாழ முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது. பாவம் உனக்குள்ளே இருக்க இருக்க என்ன ஆகுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உன்னை மரணத்துக்குள்ளாக கொண்டு போயிடும்.
அதனால் உனக்கு விடுதலை வேணும். அது மட்டும் இல்லை, நீ நித்திய நரகத்துக்கு எதுவானவராக இருக்கிற. உனக்கு விடுதலை வேணும்னா கண்டிப்பாக உன்னால் முடியாது. உன்னை நீயே விடுவித்து கொள்ள முடியாது. உன்னை நீயே ரட்சித்து கொள்ள முடியாது. தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு உன்னால் முடியாத காரணம், நீ அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவனாய் இருக்கிறாய். உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியாது. எனவே உனக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் வேண்டும், உனக்கு ஜீவனை கொடுப்பதற்கு ஒருவர் வேண்டும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் நற்செய்தி. அவர் வந்து உன்னுடைய பாவத்திலிருந்து மீட்பதற்கு, உன்னுடைய அக்கிரமத்திலிருந்து மீட்பதற்கு, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நித்திய தண்டனையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அவருடைய ரத்தம் அவசியம் என்பதை இங்கே பவுல் என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுகிறார். இதுதான் சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷம். இது தேவைங்க அவனுங்களுக்கு. அப்போ பாவிக்கு யார் வேணும்? கிறிஸ்து வேணும். கிறிஸ்து என்னுடைய ரட்சகர் வேணும். அவர் இல்லாமல் நான் மீட்கப்பட முடியாதுங்க. எவ்வளோ மேன்மையான கடவுள் நம்முடைய கடவுள் தேவன். கிறிஸ்து எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்க, எவ்வளோ அன்புள்ளவர், எவ்வளோ இரக்கமுள்ளவர், எவ்வளோ மேன்மையான தேவன். அவரை விட்டுட்டு நம்ம வேறொரு சுவிசேஷத்துக்கு போகலாமா? இதுதாங்க மெய்யான சுவிசேஷம். இயேசு எனக்கு போதுமானவருங்க. இயேசு எனக்கு போதுமானவர். புரியுதா? அவரை தவிர எனக்கு வேற இன்னுமே இல்லை. அதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி ஆடுகள் இன்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருப்பேன். இதுதான் கிறிஸ்து வாழ்க்கை. இதுதான் சுவிசேஷம். இதுதான் நற்செய்தி. என்னங்க உங்களுக்கு நற்செய்தி வேற என்னங்க இந்த உலகத்தில் வேணும்? நான் உயிர் போயிட்டு இருக்குது, எனக்கு நான் செத்து போயிருக்கிறேன், நான் நித்திய நரகத்துக்கு போயிருக்கிறேன், எனக்கு உயிர் கொடுத்து நான் பரலோகத்துக்கு போகணும். இதை விட வேற என்ன நற்செய்தி உங்களுக்கு? உங்களுக்காக ஒருவர் உங்களை மீட்டு உங்களை ரட்சித்து சபையில் வச்சு உங்களுக்கு போதித்து அவருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிற இந்த நற்செய்தியை விட உங்களுக்கு வேற என்னங்க வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்? எது உங்களுக்கு வேணும்? கிறிஸ்துவை தவிர, கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையில் முதலிடத்தில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிங்க. கிறிஸ்து இருக்கிற இடத்துல பணத்தையோ அல்லது உறவினர்களையோ அல்லது பிள்ளைகளையோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். வேறொரு சுவிசேஷத்துக்கு போயிட்டீங்க. எது வேணும்னு சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எது வேணும்னு சொல்லி பாருங்கள். இங்கே சபைக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது மட்டும்தான் யோசிக்கிறோம். மற்ற வீட்டுக்கு போயிட்டால் எல்லாத்தையும் மறந்துடுறோம். மறந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? உலகத்தான் எப்படி போகிறானோ அப்படி நம்ம போயிட்டுருக்குறோம். எதுங்க சுவிசேஷம்? புரியுதா? இது வந்து கிறிஸ்துவின் சுவிசேஷம் மட்டும் இல்லை, கிருபையின் சுவிசேஷம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 24வது சொன்ன பாருங்க. அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே. யார் சொல்றது? பவுல் சொல்றார். என்ன சொல்றாரு? மேலுள்ள வசனம் பாருங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறத மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் ஒன்றை குறித்து நான் என்ன செய்யல. ஒரு கிறிஸ்தவன், நல்லா கவனிங்க, தூங்காதீங்க, நல்லா கவனிங்க. ஒரு கிறிஸ்தவன் அவனுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், அங்கே பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக நான் ரட்சிப்பு பெற்றிருக்கிறேன், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக பாவத்திலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நித்திய நரகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன். அந்த சுவிசேஷம் கிருபையின் சுவிசேஷம். அவர் என்னை ரட்சிப்பதற்கு நான் ஒன்றுமே செய்யலை. அவர் என்னை ரட்சிப்பதற்கு அவர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. அது எனக்கு கொடுக்கப்பட்டதான கிருபை, இறக்க அதை நான் பெற்றிருக்கிறேன். அந்த ரட்சிப்பின் மூலமாய், அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் நான் மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற வேலையில் எனக்கு உபத்திரம் வருது, பிரச்சனை வருது, பவுல் சொல்கிறா பாருங்க. இப்பொழுது அதாவது கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறாராம். ஒரு கிறிஸ்தவனுக்கு பாடுகள் உண்டு, ஒரு கிறிஸ்தவனுக்கு உபத்திரம் உண்டு. எது நிமித்தமா? நீ பெற்றிருக்கிற சுவிசேஷத்தின் நிமித்தமா.
நீ விடுதலை ஆகியிருக்கிறீ இல்லையா? இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. அதாவது உன்னை ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட கூட்டத்திலேருந்து ஆண்டவர் உன்னை பிரிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தனை பிரித்து தண்ணியை வச்சுருக்கிறார். ஒரு 1000 பேர்த்தில் ஒருவனை மட்டும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? நல்லவனை வச்சுருக்கிறார். இந்த ஒருத்தனை பார்த்து இந்த மீது 1000 பேரில் 999 பேரும் என்ன நினைப்பாங்க? இப்போ இவனை என்ன சும்மா விடுவாங்களா? ஒருத்தன் மட்டும் வந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டேன், இவனை விடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? இவனுக்கு தொந்தரவு, மீண்டும் வா, மீண்டும் வா, எங்கள் இடத்துக்கு வா. இழுப்பானா இழுக்க மாட்டானா? இழுத்துக்கிட்டே இருப்பான். இந்த 999 பேர் இந்த ஒருத்தனை சுற்றிக்கிட்டு கட்டாயப்படுத்தினா இவன் என்ன பண்ணுவான்? புரியுதா? எதிர்க்கணும், முடியவே முடியாது. எதிர்க்கணும். ஏன்? உன் கூட யார் இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறார். உன் கூட யார் இருக்குது? வேதம் இருக்குது. வேதத்தை விட பெரிய ஆளா அவங்க? கிறிஸ்துவை தவிர அவங்க பெரிய ஆளா? உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஜெபம் என்கிறத அந்த ஆயுதத்தை வச்சுக்கணும். பட்டிங்கிற அந்த வசனத்தை வச்சுக்கணும். எவனும் உங்களால் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. சங்கீதத்தில் படித்தோமா இல்லையா? கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இராவிட்டால் எந்த மனுஷனும் உங்களை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உபத்திரம் உண்டு. கிறிஸ்தவனுக்கு உபத்திரம் உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு. என்ன போராட்டம்? உங்களை விசுவாசத்தை விட்டு வழி விலகி செய்வதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. புரியுதுங்களா? நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இங்கே வந்துட்டு 2 மணி நேரம் ஆராய்ச்சிட்டு சத்தியத்தை கேட்டு போனால் மட்டும் போதாது. புரியுதா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உட்காந்து 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரமாவது முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். நீங்கள் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா 24 மணி நேரம் ஆபத்து இருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிலையில் தங்குவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரவில் பறக்கும் அம்புக்கும் பகலில் பாருங்க, அது 91வது சங்கீதத்தில் அவர் தெளிவாக சொல்கிறாரு. என்ன பிரச்சனைங்கிறத அவர் என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பிரச்சனை. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் 5வது வசனம் பாருங்களேன். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். யாரு? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அப்ப 24 மணி நேரமும் ஆபத்து இருக்குது. உன்னை யார் விடுவிப்பா? நீ வச்சிருக்கிற பணமா? உன் உறவா? உன் பிள்ளைகளா? உன் அனந்தமைகளா? அல்லது உன் படிப்பா? யார் உன்னை காப்பாற்றுவா? ஒருத்தனும் வரமாட்டான். புரியுதா? ஒருத்தனும் வரமாட்டான். கிறிஸ்து தான் உனக்கு விடுதலையே. கிறிஸ்து தான் உனக்கு பாதுகாப்பு. கிறிஸ்து தான் உன்னை அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து விடுவிக்கிறவர். அவரை தவிர வேற வழியே கிடையாது. புரியுதா? இதுதாங்க சுவிசேஷம், மெய்யான சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் என்பது கிருபையின் சுவிசேஷம். அதனால தான் பவுல் சொல்றாரு, இதை குறித்து நான் கவலையே பட மாட்டேன். எதை குறித்து? எனக்கு வருகிற உபத்திரவத்தை குறித்து, எனக்கு வருகிற தீங்கை குறித்து, எனக்கு வருகிற இந்த எல்லா விதமான பாடுகளை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 20:24 என்ன சொல்றாரு? ஆகிய அவைகளை ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவமே விரும்புகிறேன். என்னை ரட்சிக்கப்பட்டனுடைய நோக்கம் என்னங்க? அந்த கிருபையின் சுவிசேஷத்தின் மூலமாக நான் மீட்கப்பட்டேன். அந்த கிருபையின் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிப்பது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே அப்படின்றான். இது அவனுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு இதுதான் நோக்கம். எதுக்கு ஆண்டவர் நம்ம ரட்சித்தார்? இந்த கிருபையின் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்க தான். எந்த கிருபையின் சுவிசேஷம் இல்லைன்னா கிருபையை நம்ம ரட்சிக்க முடியாது. அவர் புரியுதா? ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா? நீங்களும் நானும் நல்லவங்களா? நல்லவங்களா கெட்டவங்களா? நீங்களும் நானும் நல்லவங்களா கெட்டவங்களா? தேவனுடைய பார்வையில் கெட்டவங்க. புரியுதா? ஏன் கடவுள் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மறிக்கணும்? எதுக்கு மறிக்கணும்? கெட்டவங்களுக்கு ஒரு நல்லவரையா மறிக்கணும்? இன்னைக்கு நம்ம யாருக்கு நல்லது செய்வோம்? யாருக்கு நல்லது செய்வோம்? நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ செய்வோமா இல்லையா? நமக்கு கெடுதல் செய்தவங்களுக்கு
கெடுதல் தான் செய்வோம், நல்லது. ஆனால் கடவுள் புரியுதா? எவ்வளோ பெரிய அன்புள்ளவர், எவ்வளோ பெரிய இரக்கமுடையவர். ஆனால் அவருக்கு நம்ம கெடுதல் செய்கிறோம். கெட்டுப்போன நமக்கு அவர் உயிர் கொடுத்துருக்கிறாரு, உயிர் கொடுத்து நம்ம மீட்டிருக்கிறாரு, எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அவருக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கெடுதல் செய்கிறோம். அவர் விருப்பப்படி வாழ்கிறதில்ல, அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறதில்ல. அதுதான் இங்கே சொல்ல வர்றார். என்ன சொல்கிறாருன்னா, பிரசங்கம் பண்ணும்படிக்கு அவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். சரிங்களா? சுவிசேஷம் என்பது என்ன? அது மட்டும் இல்லை, அது மகிமையின் சுவிசேஷம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4:4. கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம், சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்கு மனதை, இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், புரியுதுங்களா? அப்போ மகிமையான சுவிசேஷம் இது ஒவ்வொரு அவிசுவாசிக்கும் பிரகாசமாக இராதபடிக்கு, ஒவ்வொரு பாவிக்கும் இந்த உணர்வை கொடுக்காதபடிக்கு பிசாசானவன் தான் அவங்களுடைய மனதை என்ன செய்கிறான்? குருடாக்குறான். கிறிஸ்துவை நம்முடைய 2 கண்களால் பார்க்க முடியுமா? இந்த 2 சரீர கண்களால் கிறிஸ்துவை பார்க்க முடியுமா? கடவுளை முடியாது. எதனால் கடவுளை பார்க்க முடியும்? நம்முடைய மனசுனால் பார்க்க முடியும், நம்முடைய இருதயத்தினால் கடவுளை உணர முடியும். அந்த மனக்கண்ணை தான் பிசாசானவன் என்ன செய்கிறான்? குடாக்கி போட்டான். கடவுளை விசுவாசிப்பதை அவன் என்ன செஞ்சிட்டான்? குடாக்கிட்டான். முடியாது. அப்போ மகிமையான சுவிசேஷம், சுவிசேஷம் என்பது அது மகிமையானது. அது நம்ம கண்டடைச்சிட்டோன்னு சொன்னால், அந்த மகிமையான சுவிசேஷம் நமக்குள்ளே கிரியை செஞ்சிருச்சுன்னா, அந்த மகிமையான சுவிசேஷம் தான் நம்முடைய மனக்கண்களை திறக்கக்கூடியதாக இருக்கிறது. மனக்கண்களை திறக்கக்கூடியதாக இருக்கிறது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். அப்போஸ்தலர் 10:36. இந்த சுவிசேஷம் தேவனுடையது மட்டும் இல்லை, இந்த சுவிசேஷம் கிருபையின் சுவிசேஷம். இது கிருபையின் சுவிசேஷம் மட்டும் இல்லை, மகிமையின் சுவிசேஷம். இது சமாதானத்தின் சுவிசேஷம். யாருக்கு சமாதானம்? யாரு சமாதானம்? யாருக்கும் சமாதானம்? பரிசுத்தமான தேவனுக்கும் பாவிக்கும் உள்ள சமாதானம். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன். புரியுதா? பரிசுத்தமான தேவனுக்கும் பாவிக்கும் சமாதான குலைச்சல், சமாதானம் இல்லை, சரியான உறவு இல்லை. அதனால் இந்த சமாதானத்தை, ஒரு பாவியினுடைய கரத்தை பரிசுத்தமான கரத்தையும் இணைக்கிற ஒரு சுவிசேஷம் தான் இந்த சமாதானத்தின் சுவிசேஷம். இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் தான் பாவியாகிய நம்முடைய கரத்தையும் பரிசுத்தமான தேவனுடைய கரத்தையும் பிடிச்சி இணைக்கிற ஒரு சுவிசேஷம். இந்த இணைக்கிற இடத்துல தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நொறுக்கப்பட்டார். உனக்காக, எனக்காக. தேவ நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தமானவர். தேவகுமாரனாக இருந்தாலும் பாவி நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டதுனால, ஏற்றுக்கொண்டதுனால அவர் சிலுவையில் நொறுக்கப்பட்டார். இந்த சமாதானம் இதுதாங்க விலை இல்லாத ஒரு சமாதானம். அதாவது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இந்த சமாதானத்தை வாங்க முடியாது. இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவு, இந்த சமாதானம் இருந்துச்சுன்னா மற்ற எல்லா சமாதானமும் ஆட்டோமேட்டிக் வந்துடும். இந்த சமாதானம் எனக்கும் கடவுளுக்கு இருக்கிற சரியான அந்த உறவில் அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னா மற்ற எல்லா சமாதானமும் என்னுடைய மனதை நிறைந்திருக்கும். இது சமாதானத்தை கொடுக்குற சுவிசேஷம், சமாதானத்தை ஏற்படுத்துகிற சுவிசேஷம். அது மட்டும் இல்லை, இந்த சுவிசேஷத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். இந்த சுவிசேஷத்தினால தான் ஒரு பாவி நீதிமானாக்கப்படுகிறான். அந்த நீதிமானுக்கு பிழைப்பு இந்த சுவிசேஷத்தினால மட்டும்தான் கிடைக்கும். இந்த சுவிசேஷத்தினால தான் பிழைப்பான், நீதிமான் பிழைப்பான். நீதிமானுக்கு பிழைக்கிறதுக்கு என்ன வேணும்? சுவிசேஷம் வேணும்.
ஒரு கிறிஸ்துவன் பிழைப்பதற்கு என்ன வேணும்? சுவிசேஷம் வேணும். ரட்சிக்கப்படாதவனுக்கு மட்டும் இல்லை அந்த சுவிசேஷம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவனுக்கு இந்த சுவிசேஷம் தேவையா இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய பாடு மரணம் தேவையா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவன் உணர்ந்து தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே, நான் என்னத்தவனுக்கு ஈடாக செலுத்த முடியும் ஆண்டவரே? நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதே அல்லாமல் வேற என்ன என்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நீங்களும் நானும் கடவுளுக்கு மறுமொழி என்ன கொடுப்போம்? அவர் எனக்காக உயிரை கொடுத்தா நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க? என்ன கொடுக்குறீங்க? உங்களை மீட்டு ரட்சித்து இந்த சபையில் வச்சிருக்கிறாரு, நீங்கள் என்ன அதுக்கு பிரதிபலிப்பு காட்டுறீங்க? என்ன நன்றி உள்ளவங்களா இருக்கிறீங்க? நன்றி கடனா என்னத்தை நீங்கள் செலுத்துறீங்க? யோசித்து பாருங்க, என்ன பண்ணியிருக்கிறீங்க இது வரைக்கும்? கடவுள் அது மகிமையான சுவிசேஷம் மட்டும் இல்லை, அதனால் நமக்கு பிழைப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அது வல்லமையின் சுவிசேஷம். வல்லமையின் சுவிசேஷம் என்ன செய்யுது? அந்த சுவிசேஷம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாவி அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து கிடக்கிறதுனால இந்த சுவிசேஷம் என்ன செய்கிறது? அவனை போய் அவனை உயிரோடு எழுப்பி தேவனுடைய வல்லமையினால் என்ன செய்து கடவுளத்தில் கொண்டு வருகிறது. இது வல்லமையான ஒரு அழைப்பு. ஆண்டவர் நம்ம அவருடைய சுவிசேஷத்தின் வல்லமையினால் அழைத்திருக்கிறார். புரியுதா? மரித்து கிடந்த நிலை நமக்கு ஜீவனை கொடுத்தது இந்த வல்லமையான சுவிசேஷம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. எனவே தான் நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷம் நம்ம என்ன செய்கிறது? கடைசி வரைக்கும் நித்திய வாழ்வுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற சுவிசேஷம். நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் ஒரு நாள் மரிக்க போகிறோம். இந்த உலகத்தில் நிலையான வாழ்க்கை அல்ல, நித்தியமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு? வச்சிருக்கிறார். இதுதான் மூணாவது காரியம், வல்லமையான அழைப்பு. அதனால தான் அங்கே சொல்கிறார் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்களேன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு. அப்போ கிறிஸ்துவனுடைய அழைப்பு ரொம்ப அவசியம். அவர் கிருபையினால நம்மளை அழைச்சிருக்கிறார். சுவிசேஷத்தின் மூலமாய் கிருபையை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு. இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னா நம்மளால் உண்டானதல்ல, இது கடவுளுடைய ஈவு. புரியுதுங்களா? அப்போ அவருடைய ஈவை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படி மேன்மை பாராட்ட முடியும்? நான் பெரிய ஆளுன்னு சொல்லி எப்படி காட்டிக்கொள்ள முடியும்? எப்படி நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை மீற முடியும்? எப்படி திருச்சபையினுடைய கூட்டங்களை நீங்கள் அவமதிக்க முடியும்? புரியுதா இல்லையா? யோசித்து பாருங்க. 4வது கடைசியாக, முதல்ல பார்த்தோம் வேறொரு சுவிசேஷம் எது, 2வது பார்த்தோம் எது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், 3வது நம்ம என்ன பார்த்தோன்னு சொன்னால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே கிருபையினாலே அழைத்தவர், அதாவது சுவிசேஷத்தின் வல்லமையை குறித்து நம்ம பார்த்தோம். அவருடைய கிருபையினால் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியாது? வரமாட்டான் அப்படிலாம் சொல்ல முடியாது. வர முடியாது. நீங்கள் அழைச்சா நான் வர முடியாதுலாம் சொல்ல முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. அவன் வந்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. அவர் அதான் சொல்கிறாரு, நான் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் தானாய் வரமாட்டான். ஒருவனும் தாரமாட்டான். அவர் நம்ம இழுத்து கொள்ளுகிறார். சுவிசேஷத்தின் மூலமாக இழுத்து கொள்ளுகிறார். அவர் கிருபையினாலே அந்த ரட்சிப்பு, அந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமையினாலே நம்மை ஆண்டவர் மீட்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய மேன்மையானது! இந்த உலகத்தில் ஒருத்தரும் செய்ய முடியாததை, உன் தாய் தகப்பன் செய்ய முடியாததை, உன் சகோதரன் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அவருடைய அன்பின் மூலமாக, சிலுவையின் மரணத்தின் மூலமாக. இதை நீங்களும் நானும் உணரணும். கடைசியாக நம்ம வாசித்து முடிக்கலாம். 8-9 வசனங்களில் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. 2 தரம் சொல்கிறாரு. 2 தரம் எச்சரிப்பாக சொல்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் நல்லா கவனிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கப்பா, சரியா? சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் இல்லை, ஒரே சுவிசேஷம் தான், ஒரே கிறிஸ்து தான், ஒரே ரட்சகர் தான். அவரை தவிர வேறு காரியங்கள் இல்லை, ஒரே வேதம் தான், சரியா? இதை தவிர வேறொரு வேதம் இல்லை, வேறொரு ஊழியக்காரன் கிடையாது, ஒரே சுவிசேஷம் தான். இந்த வேறொரு சுவிசேஷத்தை உங்களை புகட்டுறான்னு சொன்னால்
உங்களை கெடுக்க பார்க்குறான்னு சொன்னால் அவனுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறாரு. இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். மீண்டும் சொல்றார் பாருங்களேன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். அவரே பவுலே சொல்றார், முன்ன சொன்னது போல மீண்டும் சொல்றேன். ஏன் சொல்றாரு? ஒரு வாட்டி சொன்னா போதாதா? ஏன் மீண்டும் சொல்றாரு? இது ரொம்ப முக்கியங்கிறத சொல்றாரு. சபிக்கப்பட்டவன், உங்களை கெடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன்றார். முன் சொன்னது நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். சபிக்கப்பட்டவர் என்ற வார்த்தை அனாத்திமா என்று சொல்லி அர்த்தம். அதுக்கு அழிவுக்கு நியமிக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அழிவுக்கு நியமிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டது, தேவனுடைய சாபம். நம்ம வேறொரு சுவிசேஷத்தை கேட்டு மற்றவன் நம்மளை திசை திருப்பி கிறிஸ்துவை விட்டு வழி விலகி, விசுவாசத்தை விட்டு வழி விலகி, திருச்சபையினுடைய சபை ஐக்கியத்தை விட்டு வழி விலகி, போதகருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய சபையை விசாரிக்காமல், சக விசுவாசிகளை நேசிக்காமல், நம்ம மனம் போனபடி நம்முடைய சுய இஷ்டத்தின்படி திட்டமிட்டு நாம் செயலாற்றுவோமானால் கண்டிப்பாக நீங்களும் நானும் வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்பிட்டு அர்த்தம். அந்த சாபம் நம்மையும் விடாது, நம்மை கெடுத்தவனையும் விடாது, கெடுத்தவனையும் விடாது. புரியுதா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஒரு கிறிஸ்தவனுக்கு. எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தான் இங்கே 2 முறை சொல்கிறார். வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கிப்பானால் அவன் சபிக்கப்பட்ட, நானாக கூட இருக்கட்டும்னு சொல்கிறாரு. அடுத்தது 9வது வசனத்தில் பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் நாங்களே வேறொரு சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கம் பண்ணாலும் பவுல் சொல்கிறார், நான் சபிக்கப்பட்டவன். அல்லது வானத்திலிருந்து வந்த தூதன் சொன்னாலும் சபிக்கப்பட்டவன். எவனாக இருந்தாலும் கிறிஸ்துவை தவிர வேறொரு காரியத்தை சொன்னான் அப்படின்னா அவன் அவ்வளோதான். அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப. அதாவது நம்ம பயங்கரமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். இன்றைக்கி கிறிஸ்துவ உலகம் தவறான கள்ள உபதேசத்தில் நிறைஞ்சு இருக்குது. நீங்களும் நானும் விழிப்பாக இருந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். நம்மளை ஏமாத்துறதுக்கு, வஞ்சிக்கிறதுக்கு நிறைய நபர்கள் நம்மை சுற்றி கொண்டு இருக்காங்க. நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. தப்பித்து கொள்ளவே முடியாது. புரியுதுங்களா? அதனால் அவங்களை நாம் என்ன செய்யணும்னா இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவங்க பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மத்தேயு 24:24 சொல்கிறாரு பாருங்களேன். மத்தேயு 24:24 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள கிறிஸ்துகளுக்கும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். சரிங்களா? யோவான் 8:44 பாருங்கள். யோவான் 8:44. நல்லவனை போல வருவாங்க உங்கள் வீட்டுக்கு. எப்படி வருவாங்க? நல்லவனை போல வருவாங்க. சரியா? எல்லா ஊழியக்காரனையும் நீங்கள் ஊழியக்காரனையும் எண்ணிவிடக்கூடாது. எல்லாரும் பைபிள் எடுத்துகிட்டு வந்தானா அவன் போதகன் அப்படின்னு சொல்லி எண்ணிவிடக்கூடாது. அவங்ககிட்ட நிறைய தந்திரங்கள் இருக்கிறது. சரிங்களா? 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். 44வது வசனம். 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷர் கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறதில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இன்னைக்கு பொய் பேசுகிற ஏகப்பட்ட ஊழியக்காரர்கள் பெருகிட்டாங்க. பொய்யான சத்தியத்தை போதிக்கிற அநேகர் பெருகி கொண்டிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 1:20 பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:20. ஒன்று தீமோத்தேயு 1:20. இமேனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடிக்கு சிட்சிக்கப்பட்ட அவர்களை சாத்தானிடத்தில், பவுல் கூட இருந்த 2 பேர் அவங்க வேறொரு சுவிசேஷத்துக்குள்ளே போயிட்டாங்க.
அவங்க பாருங்கள் 19ஆம் வசனத்தில் பாருங்களேன், இந்த நல்மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசமான கப்பலை, விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்திட்டாங்க இவங்க. யார்? இந்த இமேனேயும் அலெக்சந்தரும். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூசியாதபடிக்கு சிட்சிக்கப்பட்ட அவர்களை சாத்தானிடத்தில், நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூட இருக்கிற நபர்கள் வேறு சுவிசேஷத்தை பிரசங்கித்து நம்மை வழி விலகி செய்வார்களானால், அல்லது ஒரு விசுவாசிக்கோ அல்லது ஒரு போதகருக்கோ விரோதமாய் செயல்படுவானால் அவனை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படும். திருச்சபைக்கு விரோதமாக, போதகனுக்கு விரோதமாக, அல்லது பேசினாவோ சிந்திச்சாவோ அல்லது மக்களை கெடுத்து நாசமாக்கினாலோ அவங்களை என்ன செய்யப்படும்? சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படும். நான் சொல்லலை, வசனம் சொல்லு. சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டால் என்ன நடக்கும்? சாத்தான் இடத்துல ஒரு நபரை ஒப்பு கொடுக்கப்பட்டால் என்ன ஆயிடும்? சாத்தான் என்ன பண்ணுவான்? நல்லது செய்வான். அவனுக்கு நல்லதே செய்வான். யோசித்து பாருங்கள். சிங்கம் வாயில் ஒரு ஆடு மாட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? சிங்கம் வாயில் ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டினா என்ன நடக்கும்? அதே போல தான் ஒரு அவிஸ்வாசி ஒரு சாத்தான் இடத்துல ஒரு மனிதன் சிக்கிட்டானா அவனுடைய நிலைமை அவ்வளோதான். கடவுளை விட்டு தூரம் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் சாத்தானுக்கு தான் அடுத்தது அவன் இரையாகுவான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இன்றைக்கி நம்ம ஏதோ கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் போகிறோம் வந்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். பாருங்கள், நம்ம புத்தி உள்ளவங்க. அதனால தான் கலாத்தியருக்கு பார்த்து சொல்கிறேன், புத்தி இல்லாத கலாத்தியரை, நீங்கள் ஏன் இந்த சுவிசேஷத்தை கிறிஸ்துவை விட்டுட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு போனீங்கிறத சொல்கிறாரு. சபிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சும்மாவே விட மாட்டார். கடவுள் சும்மா விடவே மாட்டார். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், தீத்து 1:16 பாருங்கள். தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? தேவனை அறிந்திருக்கிறோம் சொல்லியும் கிரியைகளினால் அவர் என்ன செய்கிறாங்க? மறுதலிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் இந்த கலாத்திய திருச்சபைக்கு சொல்லுகிற செய்தி, அதாவது மெய்யான சுவிசேஷத்தை பற்றி கொள்ளுங்கள். முதல்ல நீங்கள் எது சுவிசேஷம், எது வேறொரு சுவிசேஷம், எது சுவிசேஷம் அல்லங்கிறத அறிஞ்சிக்காங்க. அறிஞ்சால் மட்டும்தான் அதை உறுதியாக பற்றி கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றி கொள்ள முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை கெடுக்கிறதுக்கு, உங்களை அவிசுவாசத்திலேருந்து விலை பண்ணுறதுக்கு, உங்களை நித்திய நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது. நிறைய வழிகள் இருக்குது. நிறைய பொல்லாத மனிதர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டே இருப்பாங்க, உங்களை கெடுத்து நாசமாக்குறதுக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, எச்சரிக்கையாக இருங்க. மீண்டும் நீங்கள் என்ன செய்யுங்க? உண்மையான சத்தியத்துக்குள்ளே வாங்க, உண்மையான கிறிஸ்துவண்டையில் வாங்க. உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செஞ்சு தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? ஒப்புருவாங்க. ஒரே விஷயந்தான், நீங்கள் யார் பக்கத்தில் இருக்கிறீங்கிறத பாருங்கள். கிறிஸ்துவ பக்கத்தில் இருக்கிறீங்களா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது வேறொரு பக்கத்தில் இருக்கிறீங்களா?